அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஆர் மனோஜ் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுலபமான முறையில் எப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரை சர்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இது ஒரு ஈஸியான மெத்தடு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட கூகுள் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் இருக்கிறதுலையே ஒரு நல்ல வெப்சைட் கூகுளோடைய கூகுள் ஸ்காலர். இந்த கூகுள் ஸ்காலர் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ஸ்காலர்ன்றது வரும். அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இப்படி நீங்கள் கூகுள் ஸ்காலருக்குள்ளே வந்த உடனே இங்கேருந்து நீங்கள் ரிசர்ச் பேப்பருக்கு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சேனல் என்விரான்மெண்டல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டமான சேனலாக இருக்கிறதுனால, பயாலஜி சம்மந்தமான சேனல் இருக்கிறதுனால நம்ம ஒரு என்விரான்மெண்டல் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தேடுவோம். அப்போது நுண்ணறிவியல் யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை சுத்தம் பண்ணுற மெத்தடுக்கு பேர் பயோ ரெமடியேஷன். ஸோ பயோ ரெமடியேஷனில் என்ன லேட்டஸ்ட்டு பேப்பர் இருக்குது, அதில் ஒரு 10-15 பேப்பர் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ பயோ ரெமடியேஷன் இப்படி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே எதுலெல்லாம் மக்கள் பொதுவாக இது பண்ணுவாங்களோ அது கூகுளோட இந்த ஆட்டோ சர்ச் ஃபெசிலிட்டி உங்களுக்கு காட்டும். ஆட்டோ சஜஸ்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம தேட போகிறது பயோ ரெமடியேஷன். இப்போ பயோ ரெமடியேஷன் நம்ம தேடணுன்னா நம்மளுக்கு இப்படி சர்ச் ரிசல்ட் காட்டும். சரிங்களா? இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே வலது பக்கம் பார்த்தீங்களா, மை ப்ரொஃபைல், அப்புறம் மை லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த லைப்ரரியில் போயிட்டு முதல்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் ஒரு தனி டேபில் அது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ அதில் பார்ப்போம். நம்ம இங்கே பாருங்கள், இது இருக்கா? இதுதான் உங்களுடைய லைப்ரரி. நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த லைப்ரரியில் அது பார்க்க முடியும். சரிங்களா? இப்போது நம்ம திருப்பி இங்கே மேனேஜ் லேபிள்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. இதை நம்ம ஓரோ வாட்டியும் நம்ம ஓரோ விஷயத்தில் நம்ம சர்ச் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி வித்தியாசம் காட்டுறது? அதனால் நம்ம லேபிள் பண்ணி வைக்கணும். அதனால் நம்ம ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேனேஜ் லேபிள்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது காட்டும். இப்போதைக்கு எந்த லேபிளும் இல்லை. அப்போ நான் புதுசாக ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணணும். இங்கே க்ரியேட் நியூ லேபிள்னு பண்ணுங்கள். இப்போ நான் என்ன மாதிரி பேப்பர் சர்ச் பண்ண போகிறேன்? பயோ ரெமடியேஷன். ஸோ பயோ ரெமடியேஷன். சரிங்களா? எழுதிட்டேன்னா இதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது அந்த இதில் ஒரு லேபிள் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் திரும்பி போகிறதுக்கு இந்த பேக் பட்டன் அடித்து நான் திரும்பி போயிட்டேன். கூகுள் ஸ்காலரில் ஒரு லேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே உட்காந்துருக்கும். இப்போ நான் திருப்பி நம்மளுடைய கூகுள் ஸ்காலர் பேஜில் போனீங்கன்னா இந்த பயோ ரெமடியேஷனுக்கான சர்ச் ரிசல்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரும் நிற்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான பேப்பரை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 உள்ள பேப்பரெல்லாம் சர்ச் பண்ணணுன்னா இதை சின்ஸ் 2020ன்னு பார்க்கணும். இல்லை 2016 2020 வரைக்கும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ஸ் 2016 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் உள்ள பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா 2016 உள்ள பேப்பர் வந்துடும். ஆனால் இன்னொரு மெத்தட் என்னென்னா, கஸ்டம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் மட்டும் எனக்கு பார்க்கணும். இப்போது எனக்கு 1980 1985 வரைக்கும் உள்ள பேப்பரில் மட்டும் ஏதாவது பப்ளிஷ் ஆச்சான்னு பார்க்கணுன்னா இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காலகட்டத்தில் உள்ள பேப்பர் மட்டும் வரும். சரிங்களா? இதுதான் இதோடைய அழகு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சின்ஸ் 2020ன்னு பார்ப்போம். சரிங்களா? சின்ஸ் 2020ன்னு பார்த்துட்டு நீங்கள் டேட் வைஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பேட்டன்ட், இன்க்ளூட் சைட்டேஷன் இருக்குது. இது ரெண்டும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நீங்கள் பேட்டன்ட் சர்ச்சும் உங்கள் சர்ச் ரிசல்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னா அதை அன்கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ சின்ஸ் 2020 நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சின்ஸ் 2020 நம்ம கிளிக் பண்ணும்போது 2020 உள்ள லேட்டஸ்ட்டு பேப்பர்ஸ் வந்திருக்கா? இப்போ நீங்கள் ஒன்றா பாருங்கள். ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக தோணுன்ற பேப்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்சார்ப்டிவ் பயோ ரெமடியேஷன் ஆஃப் சாயில் ஹைலி கண்டாமினேட்டட் வித் க்ரூட் ஆயில், இது 2020 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் லைப்ரரிக்கு நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இப்படி இந்த ஸ்டார் பட்டன் இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டார் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இங்கே பாருங்கள், சேவ்டு டு யுவர் லைப்ரரின்னு காட்டும். இப்போ உங்கள் லைப்ரரியில் போய் அது உட்காந்துடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் லைப்ரரி நம்ம இந்த டேபில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்களா, நீங்கள் அந்த சேவ் பண்ண பேப்பரு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பேப்பருக்கு நம்ம ஒரு லேபிள் க்ரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா, பயோ ரெமடியேஷன்னு. அந்த லேபிள் இங்கே அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குதா, இதுதான் லேபிள். இந்த லேபிள் அமுக்குனிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச லேபிள் இருக்கு இல்லையா, பயோ ரெமடியேஷன், அதை வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பயோ ரெமடியேஷன் லேபிளை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த பயோ ரெமடியேஷன் லேபிள் வந்து அதுக்கு அப்ளை ஆயிரும். பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா பயோ ரெமடியேஷன்னு. இந்த மாதிரி வேறு விஷயத்தில் நீங்கள் பேப்பர் கலெக்ட் பண்ணும்போது அந்த பேப்பருக்கு வேறு பேர் வைக்கலாம். நம்ம ஒரு சாம்பிள் பார்ப்போமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மைக்ரோபியல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஃபார் பயோ ரெமடியேஷன் இந்த பேப்பர் என் லைப்ரரியில் உட்கார வைக்கணும். அப்போ நான் இங்கே ஒரு ஸ்டார் அமுக்கிறேன், அது என் லைப்ரரியில் போய் உட்காந்துரும். அப்போ நான் லைப்ரரியில் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என் லைப்ரரியில் போய் உட்காந்துடுச்சு. சரிங்களா, இப்போ நான் வந்து இந்த பேப்பருக்கு நான் வேறு லேபிள் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது, டைரெக்டாகவே பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேபிளை கிளிக் பண்ணேன்னா க்ரியேட் நியூன்னு இருக்குது. அந்த க்ரியேட் நியூவை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபியல் அப்படின்ற ஒரு லேபிள் பண்ணிட்டோன்னா அங்கே வந்து மைக்ரோபியல்ன்ற லேபிளும் க்ரியேட் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரும் அந்த லேபிளில் உட்காந்துரும். சரிங்களா, இப்போ நம்மக்கிட்ட 2 லேபிள் இருக்குது. இப்போ திரும்பி நம்ம சர்ச் ரிசல்ட்டுக்கு போவோம். ஒரு 4 பேப்பரை செலக்ட் பண்ணுவோமுங்க. 1, சரிங்களா, இதை விட்டுருவோம், இதை பார்ப்போம் 2. இப்படி நீங்கள் எந்தெந்த பேப்பர் நீங்கள் லைப்ரரியில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்புறமா படிக்கிறதுக்கு, இப்படி தான் லிட்ரேச்சரை கலெக்ட் பண்ணுறது. பேசிக் மெத்தட் இது, ரொம்ப பேசிக்கான மெத்தட். ஒரு 50 பேப்பர் எடுத்து பார்க்கணும், 2020 ஒரு 50 பேப்பர் எடுத்து பார்க்கணுன்னா இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டார் போட்டதெல்லாம் நம்ம லைப்ரரியில் போய் உட்காந்துரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா லைப்ரரியில் போய் பார்த்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லைப்ரரியில் போய் பார்த்தீங்களா எல்லா பேப்பரும் வந்துடுச்சு. இப்போ எனக்கு எல்லா பேப்பரையும் எனக்கு நிறைய பேப்பர் ஒன்றா நான் கிளிக் பண்ணி லேபிள் போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்கே மேலே ஒரு செக் பாக்ஸ் இருக்குதா, இந்த செக் பாக்ஸை நான் அமைக்கிட்டு இந்த லேபிளை போட்டேன்னா லேபிள் ஆஸ் பயோ ரெமடியேஷனா மைக்ரோபியல்னு கேட்கும். நான் எல்லாத்துக்கும் பயோ ரெமடியேஷன் போட்டு வைக்கிறேன் இப்போதைக்கு. சரிங்களா, போட்டுட்டு அப்ளை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே போய் பயோ ரெமடியேஷன்ற லேபிளில் வந்து உட்காந்துரும். சரிங்களா, இப்போ இதை நான் வந்து இது எப்போவுமே கூகுள் ஸ்காலரோடைய லைப்ரரியில் எப்போவுமே சேவ்டாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். இதை நான் வெளியே எடுத்துகிட்டு போகணும். இப்போ அப்படின்னா எப்படி பண்ணுறது, இங்கே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. முதல்ல எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரை மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிற எல்லா பேப்பரையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிப் டெக்ஸ்ட்டு, எண்ட் நோட்டு, ரஃப் மெயின், சிஎஸ்வின்னு நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஆனால் இந்த சிஎஸ்வி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலாக அது வந்து டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா கீழே டவுன்லோட் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸலில் அது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருச்சு பாருங்கள். ஆதரு, டைட்டிலு, பப்ளிகேஷனு, வால்யூம், நம்பர், பேஜஸ், இயர், பப்ளிஷர், யார் பப்ளிஷர் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடுச்சு. இதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கணும். இப்போ இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இப்படி ஃபார்மேட் எக்ஸலில் எப்படி சாதாரணமாக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் இந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைனா இதை எங்கேயாவது சேவ் பண்ணி வைக்கலாம். இதை நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வைக்கலாங்க. சேவ் ஆஸ், பிடிஎஃப், எக்ஸல் எப்படி வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நான் இதை சேவ் பண்ணலை, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக. நிறைய பேப்பர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும், அது என்னன்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் ஆரம்பித்து விட்ருங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கம். உங்களுக்கு இது மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோஸ் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ அது வந்து இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் வி.ஆர். மனோஜ்.